الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون. وقال نبينا صلى الله عليه وسلم فيما رواه أبو داود عن ابن مسعود رضي الله عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم لو لم يبق من الدنيا إلا يوم لطول الله ذلك اليوم حتى يبعث الله فيه رجلا مني أو من أهل بيتي يواطئ اسمه اسمي واسم أبيه اسم أبي يملأ الأرض قسطا وعدلا كما ملئت ظلما وجورا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளங்களாக சிறிய சிறிய அடையாளங்களாக ஏராளமான அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அவற்றில் பெரும்பான்மையான அடையாளங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பெரிய பெரிய அடையாளங்களாக பல விஷயங்களை, ஒரு 10 விஷயங்களை சொன்னார். கண்ணியமானவர்களே, இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலத்திலே உலகிலே அநியாயமும் அட்டூழியங்களும் பாவங்களும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கும். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஒரு நல்லடியாரை இந்த பூமியிலே முஸ்லிம்களுக்கு தலைவராக அனுப்புவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் சொன்னார்கள், யுவாத்திஉ இஸ்முஹு இஸ்மி. அவருடைய பெயர் என்னுடைய பெயருக்கு தோதுவாக இருக்கும், ஒத்து போயிருக்கும். என்னுடைய தந்தையுடைய பெயரும் அவருடைய தந்தையுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு அனுப்புவான் என்று சொன்னார்கள். அவரைத்தான் நாம் இமாம் மஹ்தி என்பதாக சொல்லியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, குழப்பங்கள் நிறைந்த எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை ஒன்றுமில்லாமல் விட்டுவிட மாட்டான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எல்லா காலமும் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதிலே இது நமக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அந்த குழப்பமான அந்த காலங்கள் எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருள் சூழ்ந்த இரவின் துண்டுகளை போல அந்த குழப்பங்கள் இருக்கும். அதாவது ஒவ்வொருவரும் நாம் இந்த நேரத்திலே என்ன செய்வது என்று தெரிய முடியாது. எப்படி மிக கடினமான இருளிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த இருளிலே தன்னுடைய கை எது, கால் எது, இதை கொண்டு நான் எங்கு நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிய மாட்டாரோ, அதே போன்று என்ன செய்வது என்று தெரிய முடியாத ஒரு நிலைகளும் முஸ்லிம்களுக்கு வரத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு தலைவரை அனுப்புவான் என்று சொன்னார். அதற்கு முந்தைய காலங்களிலும் நமக்கு நிச்சயமாக குர்ஆன், ஹதீஸ், இமாம்கள், நல்லோர்கள், சாலிஹீன்களுடைய வழிகாட்டுதல் நிச்சயமாக நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவர்களை அனுப்புவார். பூமி முடிவதற்கு இன்னும் ஒரு நாள் தான் மீதம் இருக்கின்றது. பூமியினுடைய உலகத்தினுடைய ஆயுள் முடிந்து விட்டது. கடைசி ஒரு நாள் தான் இருக்கிறது. இப்பவும் மஹ்தியை அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருந்தார். நிச்சயமாக அந்த நாளை ஒரு வருட கணக்கில் அல்லாஹ் நீட்டி விடுவான். கடைசியாக இமாம் மஹ்தி அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்புவான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு காலம் நிச்சயமாக வரத்தான் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும்,
அவர்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே நீதத்தை நிலைநாட்டுவார்கள் என்ற விவரங்களை எல்லாம் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் அல்லாஹுடைய வாக்குறுதி ஒன்று இருக்கின்றது. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலமும் வரத்தான் போகின்றது. ஆனால் நாம் அதற்கிடையில் நம்முடைய அமல்களை நாம் சீராக ஆக்க வேண்டும். எல்லாம் கெட்டுவிட்டது என்பதாக சொல்லிக்கொண்டே நாம் நம்முடைய அமல்களை நாம் விட்டுவிடக் கூடாது. நாம் நம்முடைய ஈமானிலே நாம் பலகீனமாக ஆகிவிடக் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை வாக்களித்தார்களோ நிச்சயமாக அந்த விஷயங்கள் நடந்துத்தான் தீரும் என்பதிலே நாம் உறுதியாக இருந்து நாம் நம்முடைய அமல்களை சரி செய்வதிலே நாம் இன்னும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய இரவு பகல் நேரத்தினுடைய அமல்களிலே நான் எந்தெந்த அமல்களிலே குறைவு செய்கின்றேன், இன்னும் எந்த அமல்களை நான் சரியாக செய்ய வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக நம் சமகாலத்தில் உள்ள நம்முடைய மூத்த உலமாக்கள் நமக்கு வழிகாட்டி தருகின்றார். இமாம் மஹதி அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஹ்தியு மின் அத்ரதி மின் வல்தி ஃபாத்திமத, என்னுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்லி காட்டி சொன்னார்கள், இவர்களுடைய சந்ததியில் தான் இமாம் மஹதி அவர்கள் வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு இடையே இரண்டு விஷயங்களை வெற்றி செய்கிறேன் என்பதாக இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள். அதில் ஒன்று இந்த குர்ஆன், இன்னொன்று என்னுடைய குடும்பத்தினர். அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய என்னுடைய குடும்பத்தினர், அந்த குடும்பத்தினரை நீங்கள் நேசியுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்ததியில் நின்றும் அந்த இமாம் மஹதி அவர்கள் வருவார்கள். அவருடைய பெயரை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். அதாவது அவருடைய பெயர் முஹம்மது என்பதாக இருக்கும். இஸ்மு அபி, அவருடைய தந்தையுடைய பெயரும் என்னுடைய தந்தையுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்பதாக இருந்தார்களோ அதே போன்று அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரும் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்பதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்க்கமான இந்த அறிவிப்புக்கு பிறகு உலகிலே எத்தனையோ மஹதிகள் வந்திருக்கின்றார். அவர்கள் அனைவரும் கடைசியிலே பொய்யர்கள் என்பதாகத்தான் நிறுவனமானார். நம்முடைய சமகாலத்திலே வடநாட்டு பகுதிகளிலே நாம் கேள்விப்படுகிறோம், ஷக்கீல் இப்னு ஹனீஃப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தன்னை மஹதி என்பதாக அவர் வாதித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அவனுக்கு சில வாய் திறமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், பேச்சாற்றலை கொடுத்திருக்கின்றான். அதன் காரணமாக அங்குள்ள பல மக்களை அவன் வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் உலமாக்கள் அவனை அடையாளம் காட்டிவிட்டார்கள். இவன் உண்மையான மஹதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் இவனுடைய பெயர் வேறு, இவனுடைய தந்தையுடைய பெயர் வேறு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் வேறு. அடுத்து அவருடைய அந்த அடையாளங்களையும் சொன்னார்கள். அஜ்லல் ஜபஹத்தி அக்னல் அன்ஃபி, அவர் நெற்றி விசாலமானவராக இருப்பார், பார்ப்பதற்கு முகம் பிரகாசமானவராக இருப்பார், அவருடைய மூக்கு உயர்ந்த மூக்காக இருக்கும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அவர்களை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதே போன்று இன்னும் விரிவாக சொன்னார்கள், யகூனு இக்திலாஃபுன் இன்த மௌத்தி கலீஃபத்தி, கடைசி காலங்களிலே முஸ்லிம்களுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கலீஃபாவை ஒருவர் இறந்து போகுவார். அப்பொழுது மக்கள் எல்லாம் குழப்பத்திலே தவிர்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு மதீனாவாசியில் ஒருவர் அந்த குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக மக்காவை நோக்கி ஓடுவார். அதாவது மக்களில் அவர் அந்த குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக மக்காவை நோக்கி ஓடுவார். மக்கா வாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன அடையாளங்களை சொன்னார்களோ அந்த அடையாளங்கள் இந்த மனிதரிடத்திலே இருக்கிறது என்பதை விளங்கி அவரிடத்திலே பையத் செய்வதற்கு முன் வருவார். அவர் காபத்துல்லாவிலே தவாப் செய்து கொண்டிருப்பார். பைன ருக்னி வல் மகாமி, ருக்னே யமானி என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவுடைய அந்த பகுதிக்கும் மகாமி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு மத்தியிலே வைத்து மக்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டு அவரிடத்திலே பையத் செய்வார்கள். மக்கள் எல்லாம் பையத்து செய்வதற்கு இப்படி முற்பட்டு வருவார்கள். ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார். கண்ணியமானவர்களே, இந்த உலகிலே இதுவரை எத்தனை மஹதிகள் முன்பெல்லாம் முந்தைய காலங்களிலே வந்தார்களோ அவர்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சமகாலத்திலே இருக்கக்கூடிய குழப்பவாதிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளத்தான் விரும்புகிறார்.
தங்களை ஒரு ஆட்சியாளராக, தங்களை ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக, தங்களை முஸ்லிம்களுடைய ஒரு தலைவராக தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அவர்கள் எல்லாம் முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் உண்மையான மகளிராக இருப்பவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். தங்களை மறைவாக நிறுத்திக் கொள்ளத்தான் அவர்கள் ஆசைப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக என்னென்ன அடையாளங்களை சொன்னானோ அந்த அடையாளங்கள் எல்லாம் அவர்களுக்கு பொருந்துவதன் காரணமாக முஸ்லிம்கள் அவர்களிடத்திலே சென்று பைஅத் செய்வார்கள். கடைசியாக முஸ்லிம்களுக்கு அவர்கள் தலைவராக நியமிக்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே ஷாம் நாடுகளிலிருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய பலஸ்தீன் இது போன்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து ஒரு எதிரி ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேள்விப்பட்டு அவர்களை அழிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய படையை அனுப்பி வைப்பார். அவர்கள் மதீனாவுக்கு அருகில், மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைதா என்ற இடத்திலே அவர்களுடைய படை வந்து சேர்ந்துவிடும். முஸ்லிம்கள் எந்த குழப்பத்திலும் ஆக மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்திலே நிம்மதியை கொடுத்து விடுவான். அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எந்த ஆட்சியும் இருக்காது, அதிகாரம் இருக்காது, பெரிய ராணுவ படை பட்டாளம் இருக்காது. ஆனால் கூட அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருக்கும். இந்த நேரத்திலே எதிரிகளுடைய அந்த படை அந்த முஸ்லிம்களை, குறிப்பாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்காக அவர்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய உதவி இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரும். வானிலிருந்து ஒரு பேரிடர் வரும். அதன் காரணமாக அவர்கள் பூமியிலே புதைந்து போய்விடுவார்கள், பூமியிலே உள்வாங்கப்பட்டு விடுவார்கள் என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், கைஃப யுஸ்ஸபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம் வ ஃபீஹிம் அஸ்வாத்துஹும் வ மன் லைஸ மின்ஹும். அதாவது ஒரு வேதனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பாவத்தின் காரணமாக, பாவிகளின் காரணமாக வேதனை வந்தால் அங்கே இருக்கக்கூடிய நல்லோர்களும் பாதிக்கப்படுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். அந்த நல்லோர்கள் அந்த பாவத்தை, அந்த அட்டுழியத்தை தடுத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவார். இல்லை, அந்த பாவம் மிகைத்து விட்டது, அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னார். இங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த படை பெரும்படையாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வேதனை அங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அது சூழ்ந்து கவ்விக்கொள்ளும். எனவே அனைவரும் அங்கே ஒன்றாக பொறிக்கப்பட்டுவார். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை அனைவரும் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொன்னார். அங்கே கடை வீதிகளிலும், கடை வீதிகளிலே ஒன்றும் அறியாத அப்பாவிகள் இருப்பார்களே, யாருக்கு எந்த சம்மதமும் இல்லையே, அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களே, அனைவரும் சேர்ந்து அழிக்கப்படுவார்கள் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆகிர்ஸபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக அழிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் சும்ம யுபஅஸூன அலா நிய்யாத்திஹிம், அவர்களுடைய நல்ல நியத்துகளுக்கு தக்கவாறு அல்லாஹ் தஆலா அவர்களை எழுப்பிடுவார். யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்கள் வேற பிரிவுக்கு சென்று விடுவார்கள், எவர்கள் தீயவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அந்த வேதனையிலே அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இங்கு நாம் இன்னொரு விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு இடத்திலே பாவம் நடக்கின்றது, அநியாயம் நடக்கிறது, அட்டூழியம் நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சக்தியை தந்திருந்தான். நாம் அந்த பாவத்தை தடுப்பதற்கு நம்மால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளும் நாம் செய்து விட வேண்டும். யாரோ செய்கிறார்கள், நம்முடைய வரம்பிற்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்பதாக நாம் ஒதுக்கிக் கொள்ளக்கூடாது. நம்மால் முடிந்த அளவு அந்த பாவத்தை நாம் தடுக்க வேண்டும். அப்படி தடுத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சில நேரங்களிலே அந்த வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விடுவார். இல்லை, நாம் நமக்கு என்ன, நம்முடைய வேலை ஏதோ என்பதாக நாம் நினைத்து அல்லது நம்முடைய அமல்களிலே மட்டும் நாம் கவனம் செலுத்தி அந்த பாவத்தின் பக்கம் நாம் கண்கொண்டு பார்க்காமல் நாம் அமைதியாக கடந்து சென்று விட்டோம் என்று சொன்னால் நாளை வேதனை வரும்பொழுது அது எல்லோருக்கும் சேர்க்குமானதான் வரும். ஆக கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு தீர்வாக சொன்னார்கள், சும்ம யுபஅஸூன அலா நிய்யாத்திஹிம், நாளை ஆகிரத்திலே அவர்களுடைய நியத்துக்கு தக்கவாறு அவர்கள் எழுப்பப்படுவார்கள். யார் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதகமாக அங்கே படையிலே ஒன்று சேர்ந்திருந்தார்களோ அவர்கள் நரகத்துக்குரியவர்களாக. யார் அதிலே அவர்களுக்கு எதிரியாக இல்லையோ, அவர்களுக்கு உதவித்தாசையாக இருந்தார்களோ, அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் சொர்க்கவாசிகளை சென்று விடுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அதற்கு பிறகு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி முழு உலகத்திற்கும் பரவும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதற்கு பிறகு ஒரு ஆட்சியை கொடுப்பான், அதிகாரத்தை கொடுப்பான். யம்லவுல் அர்த கிஸ்தம் வ அத்லா. ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னால் அநியாயம் அட்டூழியங்கள் தலைவிரித்தாடும். பூமி முழுக்க ஒரே பாவமும் அநியாயமும் அட்டூழியமும் நிறைந்து போயிருக்கும். அதற்கு நேர் மாற்றமாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர்கள் இந்த பூமியை நீதத்தாலும் நேர்மையாலும் நல்லாட்சியாலும் அவர்கள் இந்த பூமியை நிரப்புவார்கள் என்றுதான் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தனா உம்மதி ஃபீ ஸமனில் மஹ்தி நிஅமத்தன் லம் தன்அம் மிஸ்லஹா கத். இதுவரை கண்டிருக்காத அளவு இந்த உம்மத் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் மிகவும் சுகமாக இருப்பார்கள். இதுவரை அவர்கள் அந்த சுகத்தை அனுபவித்திருக்க மாட்டார்கள். பூமியிலே இருக்கும் பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு சுகத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். துர்சல் சமாவ அலைஹிம் மித்ராரா. வானங்கள் பூமியை, அதாவது வானங்கள் மழையால் நிரப்பிவிடும். பூமி தன்னிடையே இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களையும் வெளியாக்கிவிடும். உயரத்தில் மால ஹசியன். ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே செல்வ வசதிகளை தாராளமாக கொடுத்து வருவான். அவர்களிடம் கேட்டு வருபவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். யாருக்கும் எண்ணி கொடுக்க மாட்டார்கள். லா யஉதுஹு அக்தா. அல்லாஹ் தஆலா திருமறையில் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், வலவன் அஹ்லல் குரா. இந்த பூமி வாசிகள், இந்த நகரத்தை உடையவர்கள், ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டு தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார். வானத்தின் பரக்கத்துடைய கதவுகளை நாம் அவர்களுக்கு திறந்து விட்டிருப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஊராரை முன் உதாரணமாக சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அது போன்ற ஒரு நிகழ்வு மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே முழு உலகத்திலும் நிரம்பி இருக்கும். கண்ணியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட காலத்தை அடைகிறோமோ இல்லையோ தெரியாது. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலத்திலும் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவரை அனுப்புவான் என்று சொன்னார். அதற்கு முந்தைய காலங்களிலும் நிச்சயமாக அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல் நமக்கு இருக்கின்றது. சத்தியமான இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு இருக்கின்றது. நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய பாதைகள் நமக்கு முன்மாதிரியாக இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அந்த பாதையை நாம் எந்த அளவு சென்று கொண்டிருக்கின்றோம், அதற்காக நாம் என்ன முயற்சி செய்கின்றோம், நம்முடைய அமல்களில் நாம் எந்த அளவு கவனம் செலுத்துகிறோம் என்பதைத்தான் இப்பொழுது நம்முடைய சிந்தனை நாம் கொண்டு வருவதற்கு கடமை கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதை விட்டு நாம குழம்பிக் கொண்டிருக்க கூடாது. இங்க பார்த்தாலும் பாருங்க, ஒரே பிரச்சனை, இந்த நாடு அந்த நாட்டோட சண்டை, அந்த நாடு இந்த நாட்டோட சண்டை. கண்ணியமானவர்களே, உலகம் முழுக்க இப்படித்தான் இருக்கிறது என்பதாக சொல்லி நாம் செய்ய வேண்டிய அமலை நாம் குறைவு செய்திருக்கிறோம். நம்முடைய சாதாரணமாக சொன்னால் 5 நேர இமாம் ஜமாத்துடைய தொழுகை எந்த தரத்தில் இருக்கின்றது? கண்ணியமானவர்களே, குறிப்பாக சொன்னால், மிக குறிப்பாக சொன்னால் வாலிபர்களுடைய நிலை என்ன? எத்தனை வாலிபர்கள் சுமூக தொழுகைக்கு இமாம் ஜமாத்துடன் தொழக்கூடிய நிலைமை இருக்கிறது? ஒவ்வொரு தெருவிலும் மஹல்லாவிலும் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, நாம் என்னென்ன பித்னாக்களை பேசுகின்றோம், ஆனால் நான் என்ன பித்னா செய்து கொண்டிருக்கின்றேன், நான் என்னுடைய அமலை நான் என்ன தொழுகை செய்திருக்கின்றேன், கண்ணியமானவர்கள் அதை நாம் மறந்துவிட்டோம். அல்லாஹ் நமக்கு விழிப்புணர்வை தருவானாக. கண்ணியமானவர்களே, ஆக இப்படியாக ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி இந்த பூமியில நிலைத்துக் கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை. அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு பல நல்ல நிலைமைகளை பூமியிலே உண்டாக்குவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு அழகாக விரிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அவைகளை பார்ப்போம். இன்று நாம் இப்பொழுது உள்ள நிலைமையை நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நான் என்னுடைய அமல்களில் எந்த அமலை நான் சரியாக செய்கின்றேன், எதிரை நான் குறைவு செய்து கொண்டிருக்கின்றேன், எதிரை நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ரொம்ப சாதாரணமா சொன்னா எல்லாருடைய கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு. இதுல எவ்வளவு நேரம் நம்ம கொடுக்கிறோம்? கண்ணியமானவர்களே, ஒரு பெரிய பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய அறிஞர் சொன்னார்கள், 1400 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்டு வந்த இஸ்லாமிய இந்த கல்விகள் இந்த 20 ஆண்டுகளிலே அனைத்தும் சுக்குநூறாக ஆகிவிட்டது. எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம். அவ்வளவு பெரிய அநியாயங்கள் இந்த பூமியிலே பரவுவதற்கு இந்த ஸ்மார்ட் போன் காரணமாக ஆகிவிட்டது.
இல்முடைய பெரிய பெரிய கேந்திரங்கள் மூடப்படுவதற்கு இந்த ஸ்மார்ட் போன் காரணமாக இருக்கிறது. ஆனால் சர்வசாதாரணமான நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய எல்லா வீட்டிலும் இருக்குது. நல்லாதான் மன்னிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிள்ளைல இருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் எல்லாருமே அது முழுக்க முழுக்க ஓப்பனாக இருக்கு. யார் வேணா, எதை வேணா, எப்ப வேணா, எங்க வேணா பார்த்துக்கலாம். கண்ணியமானவர்களே, இது நம்முடைய இஸ்லாமிய பாரம்பரியத்தை முற்றிலுமாக அழித்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே நாம் இது போன்ற நம்முடைய சிந்தனைகளை நாம் யோசித்து நம்முடைய அமல்களை நாம் சரி செய்வதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு